மதுபான கடையோட தலைமையாளர்கள் பிஜேபி தலைமையாளர்களும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முற்றுகை இன்னைக்கு போராட்டம் பண்றதுக்கு இருந்தாங்க. அவங்க போராட்டத்துக்கு முன்னாடியே கைது பண்ணியிருக்காங்க. தலைவர்கள் எல்லாருமே வீட்டு காவலில் வச்சிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு என்கிற அடிப்படையிலே காவல்துறை அந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த போராட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம். மதுபானம் முற்றாக தமிழகத்தில் ஒழிக்கப்பட வேண்டும், கடைகள் மூடப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. இந்த நிலைப்பாட்டுக்காக குரல் கொடுக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அவர்கள் அரசியல் காரணங்களுக்காக அரசுக்கு நெருக்கடி கொடுக்கிற ஒரு உத்தியாக இதை கையாளுவார்களே ஆனால் அதில் அவர்கள் எந்த முன்னேற்றத்தையும் காண முடியாது. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் மது ஒழிப்பு கொள்கையை அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்களா என்கிற கேள்வியும் இன்னொரு புறம் எழுகிறது. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களிலும் பாஜக மது ஒழிப்பை முன்னிறுத்தினால் அதை நாம் முழுமனதோடு வரவேற்கலாம், பாராட்டலாம். அதே நேரத்தில் தமிழக அரசு ஆட்சி பொறுப்புல வரும்போது திமுக அரசானது படிப்படியா மொழிக்கப்பெல்லாம் மூடப்படும் சொல்லியிருந்தாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை இல்லை. அதுதான் நாங்களும் வலியுறுத்திட்டு இருக்கிறோம். நாங்கள் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் தோழமை கட்சியாக இருந்தாலும் தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி மது ஒழிப்பு கொள்கையில் திமுக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள்.